நாளைக்கு முன்னாடி ஒரு கெட்ட கனவு கண்டனா அதை நினைச்சே மனசு குழப்பமா இருக்குச்சுதா. அப்படி என்ன கனவுக்கா கண்டிய? அது 12 ராசிய கண்டுபிடிக்கிறேன்னு பிள்ளைகளை தவற விட்டுட்டீலக்கா. நீ என்ன சொல்றா? என்னன்னே தெரியல சுதா. அந்த கனவு வந்ததுல இருந்து எனக்கு ரொம்ப பயமா இருக்கு போ. ஏக்கா பயப்படாதீயக்கா, உங்க பிள்ளைகளுக்கு ஒண்ணும் ஆகாது. சூறாவளி காத்து வேற வெளியில பயங்கரமா இருக்கே. இந்த நிலைமையில குழந்தைய வீட்டுக்குள்ள வச்சுக்கிறது ரொம்ப பயமால இருக்கு. எம்மாடி கரண்ட் வேற போயிட்டே, இப்ப என்ன செய்ய? அம்மா, ஒருவேளை இதெல்லாம் பேயோட வேலையா இருக்குமோ? யாரு இப்ப பிளான் போடுறாவா? அம்மா, போன ஸ்பீக்கர்ல போடுங்கம்மா. யாரு வச்சிருக்கிறது? ஆத்தே, என்ன பான கட் ஆயிட்டு? அம்மாடி, என்னது பான்ல கேட்ட செருப்பு சத்தம் வீட்டுக்குள்ள கேக்குது. அம்மா, போன எடுத்து பேசுங்கம்மா. ஹலோ, யாரு? ஏமா, நான் தாம்மா சாமியார் பேசுறேன். சாமியார் தம்பி நீங்க தானா? சொல்லுங்க. ஏமா, என்ன ஆச்சுமா? ஏன் பதட்டமா பேசுறிய? அத யான் தம்பி கேக்கியும் அந்த பேய பயமுறுத்துனதுல வயித்து அடிச்சு கலக்கிருச்சு போக. ஏமா, நான் தான் சொன்னேன்ல, உங்களுக்கு இனி சுத்தமா நேரம் கிடையாது. நீங்க உடனடியா மடமடன்னு அடுத்த 4 ராசிய உடனே கண்டுபிடிச்சாகணும். இல்லனா உங்க குடும்பத்துக்கும் அந்த குழந்தைக்கும் மிகப்பெரிய ஆபத்து. சரி தம்பி, அடுத்த ராசி என்னன்னு சொல்லுங்க, மடமடன்னு கண்டுபிடிச்சிடுறோம். ஏமா, அடுத்த ராசி தனுசு. தனுசு ராசியோட சின்னம் ஒரு குதிரை மேல ஏறி போற ஒரு மிகப்பெரிய வில்லாளனோடது. அதனால வில்லு அம்பு வித்தையில தேர்ச்சி பெற்ற ஒரு மிகப்பெரிய வில்லாளனை தான் நீங்க தேடி கண்டுபிடிக்க போறீங்க. அவன் பேரு குத்தீஸ்வரன். குத்தீஸ்வரனா? என்னங்க தம்பி, இந்த காலத்துல போய் குத்தீஸ்வரன் கௌத்தீஸ்வரன் பேரு வைப்பாவோ? யமா, சுக்கி வறுக்கின்னு பேர் வைக்கிறப்போ குத்தீஸ்வரனும் பேரு வைக்கதான் செய்வாவ. ஆட்டு தம்பி, நீங்க அந்த குத்தீஸ்வரன் இருக்கிற இடத்த மட்டும் சொல்லுங்க, நாங்க நாளைக்கே போய் அவனை கையோடு கூட்டு வந்துடுறோம். சரிம்மா, வாட்ஸ்அப்ல லைவ் லொகேஷன் அனுப்பி விடுறேன். நாளைக்கே போய் அந்த குத்தீஸ்வரனை உடனடியா கூட்டு வாங்க. அப்ப சாரிட்டி, நாளைக்கு போய் அந்த குத்தீஸ்வரனை குத்து விளக்கு மாதிரி தூக்கிட்டு வந்துடணும். ஓகேவா? ஓகே. யாய், கரெக்டான வழியில தானே போயிட்டு இருக்கோம். வழி தப்பாகலாம் போகல. கரெக்டா தாமா போயிட்டு இருக்கோம். நீங்க தைரியமா போக. ஏமா, அதோ அங்க ஒரு மல்லிகை கடை இருக்குல்ல, அங்க நிறுத்துங்கம்மா. நாம அவர்கிட்ட கேட்டு பாப்போம். ஹலோ ஐயா, கடையில யாரு? சித்த வெளிய வாரீலா? யாருமா நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? ஐயா அண்ணாச்சி, நாங்க பல கிலோமீட்டர் தூரத்துல இருந்து உங்க ஊருக்கு வந்திருக்கோம் ஐயா. அப்படியாமா, ரொம்ப சந்தோஷம். ஐயா, இங்க குத்தீஸ்வரனுங்கிறது யாருயா? ஓஹா, குத்தீஸ்வரனை பார்க்க வந்தீங்களா? அதோ அந்த ஆலமரத்து பக்கத்துல தான் உட்கார்ந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு, போய் பாருங்க. ஏதோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருப்பாரா? யாய் வாங்கட்டி போய் பாப்போம். வயது முதிர்ந்த போதிலும் வலிகள் மிகுந்த போதிலும் வீரன் வாள் தரிப்பதை நிறுத்துவதில்லை. யாய் சு, கைய தட்டாதியே. ஏமா, அப்ப இவியதான் அந்த குத்தீஸ்வரனா?
எலே பசுபதி, என்னை பார்ப்பதற்காக ஒரு நீர் யானையும் அதன் 2 குட்டிகளும் வந்துள்ளன. அதனிடம் என்ன வேண்டும் என விவரித்துக்கொள். யாது நீர் யானையா? யார பாத்துல நீர் யானைன்னு சொன்னியா? யாரம்மா நீங்கள்? என்ன பிரச்சனை செய்வதற்காக வந்தீங்களா? யாக்க நீங்க தான் அந்த நெசமாவே குத்தீஸ்வரனா? ஆமா, நான் தான் குத்தீஸ்வரன். அதுக்கு என்ன இப்போ? ஏமா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குமா. யமா, நல்ல ஞாபகம் வச்சுக்கங்க. நீங்க தேடுற அந்த தனுசு ராசி சக்தி வாய்ந்த குத்தீஸ்வரன் ஒரு மிகப்பெரிய வில்லாளன். ஐயா குத்தீஸ்வரன் தம்பி, உங்களுக்கு அம்பெல்லாம் விட தெரியுமா ஐயா? யாய் டுண்டு நாண்டி, எங்க பாஸ் செவ்வாய் கிரகத்துக்கே அம்பு விடுவாரு தெரியுமா? பார்த்தா அப்படி தெரியலையே. யாய் வானத்தை பார்த்து என்னடி செய்ய போறாவ? ஏமா நான் மகாபாரத சீரியல்ல பார்த்திருக்குமா, வானத்தை பார்த்து அம்பு விட்டா வானத்துல இருந்து மழை பெய்யும் அம்மா. கிரேஸ்கல் கோட்டையின் சக்தியே. ஏமா ஈக்கு மர குச்ச தூக்கி போட்டா கூட ரொம்ப தூரம் போகுமேப்பா. எனக்கு தெரிஞ்ச இவர் குத்தீஸ்வரன் இல்லைன்னு நினைக்கிறேன். யமா ஏய், உங்களை எந்த லொகேஷனுக்கு போக சொன்னா நீங்க இப்ப எங்க நின்னுட்டு இருக்கீங்க? சீக்கிரமா நாம அனுப்பின லொகேஷனுக்கு போங்க. அங்கதான் குத்தீஸ்வரன் இருக்கான். ஐயா அப்படின்னா இது அந்த குத்தீஸ்வரன் இல்லையா? என்ன, அனைவரும் என் வில் வித்தையை பார்த்து வாயை பொளந்து விட்டீர்களா? ஐயா ஆமா ஐயா, நீங்க உங்க பெர்ஃபார்மன்ஸ பண்ணிட்டு இருங்க. நாங்க செத்த நேரம் போயிட்டு ஓட்டமா ஓடி வந்துடுறோம் சரியா? யாய் பங்கிட்டி ஓடிடலாம். பசுபதி, நீர் யானையும் அதன் குட்டிகளும் அதன் கூட்டிற்கே சென்று விட்டது. வா, நம் கலை பயிற்சியினை பயில்வோம். வயது முதிர்ந்த போதிலும் யாபுல என்னது இது? குத்தீஸ்வரன் இருக்கிற இடம்னு சொல்லி சுடுகாட்டுக்கு கூட்டு வந்திருக்காவோ? ஏமா அவரை அனுப்பின மேப் இந்த லொகேஷன் தாமா காட்டுச்சு. ஏமா நான் கண்டுபிடிச்சிட்டேன். எங்க? ஏமா இத கொஞ்சம் பாருங்கம்மா, உங்களுக்கே புரியும். பெயர் குத்தீஸ்வரன், வருடம் 1300. ஐயா சாமியார் தம்பி. யமா என்ன, நான் சொன்ன இடத்துக்கு போயிட்டீலாட்டுக்க. ஐயா நீங்க தேடுற அந்த தனுசு ராசி சக்தி வாய்ந்த குத்தீஸ்வரன் இறந்து போய 700-800 வருஷம் ஆயிடுச்சு ஐயா. எனக்கு முன்னாடியே தெரியுமா? யாது தெரியுமா? அப்ப தெரிஞ்சாதான் எங்களை சுடுகாட்டுக்கு அனுப்புனீங்களா? யமா, அந்த தனுசு ராசி சக்தி வாய்ந்த குத்தீஸ்வரனை நீங்க காலத்தை தாண்டி தான் தேடி போய் கூட்டிட்டு வரணும். அட என்னங்க தம்பி, ஏதோ சாக்கடைய தாண்டற மாதிரி சொல்றிய? காலத்தை நாங்க என்னடி தாண்டறது? யமா, எனக்கு உங்களை பத்தி ஒன்னும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு தான் டைம் மிஷின் இருக்குல்ல, அது மூலியமா போயிட்டு வாங்க. யாது டைம் மிஷினா? ஐயா சுவாசியர் தம்பி, அதுல போறது ரொம்ப ஆபத்து ஐயா. உங்களுக்கு வேற வழி இல்லமா? 1300வது வருஷத்துக்கு போய் அந்த குத்தீஸ்வரனை கூட்டிட்டு வர்றதுதான் உங்க வேலை. இதை விட்டா உங்களுக்கு வேற வழியே இல்ல. 700 வருஷத்துக்கு பின்னாடி போய் அந்த குத்தீஸ்வரனை என்னடி கூட்டு வர்றது?